எங்கள் வீட்டில் குழு பார்க்க வந்திருக்கும் போது நடைபெறும் நிகழ்வு. இல்லடா, இங்க தனியா போற? இல்லடா, தீபாவளி பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் போன வருஷம் இந்தியாவில் தீபாவளி அப்போது புதுசாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. இங்க ஃபன்னாதான் இருக்குது. என்னப்பா சும்மா பேசிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க போய் கலு பார்க்கலாம். தீபாவளி பத்தி அப்புறம் பேசிக்கலாம். Kavya. அப்பா பலூன்ல ஆடி பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுல. இப்ப சொல்லுங்க. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்ல போனா நம்ம அதிகமா பட்டாசுல வெடிக்காம தீபாவளி அமைதிய முறையில கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமா சாமி, பட்டாசெல்லாம் வெடிச்சு காற்றையும் மாசுபடுத்தி ரோட்டையும் குப்பையா ஆக்கி வைக்கிறாங்க. இந்த பூமிக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு இன்னொரு பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்கள். இங்கேதானே பட்டாசு, கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் தான் பயன்படுத்தணும். ஆமாப்பா, ஆனா இந்தியால பயன்படுத்துற மாதிரி நாம இங்க அளவுக்கு அதிகமா பயன்படுத்த மாட்டோமே. அது விடுதுப்பா. அங்க லட்டு அதிரசம் ஜாதி சாப்பிடுறப்படியே இருப்பா. கொஞ்சம் மேல பாருங்க. தீபாவளி அப்பா எப்படி இருக்குன்னு. என்னப்பா ஆச்சு? அப்புறமா மீட் பண்ணலாம்ப்பா. அப்புறமாவா? அவனை புரிந்ததா?
தீபாவளினா பட்டாசு இனிப்பு மட்டும்தானா? அங்க சொந்த பந்தங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. இங்க யார் இருக்கா? இங்கேயும் நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்களே, அவங்களும் நம்மளுக்கு சொந்தக்கார மாதிரி தானே. என்ன இப்ப தீபாவளி செலிப்ரேட் பண்ண ரெடியா? மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான். கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான். கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். We are